விலை செப்பு இருக்கு அப்படி இருக்குல்ல கொஞ்சம் தூக்கலாம் இல்ல வேற அதனால எல்லாம் கட்டி பார்த்தாங்க கொஞ்சம் தூக்கலாம் வேற இல்ல அந்த இந்தாலே என்ன பானை சொன்னீங்க அந்த பானை இல்ல இந்த பானை ரொம்ப அதுக்கு ஒரு குண்டு போட்டுக்கிற மாதிரி இருக்கு அட இது ரெண்டும் போதுமாடியே அதான் கேக்குறேன் இல்ல சொல்லுது அதுவும் ஆமா அதான் கொஞ்சம் இல்லன்னா அந்த மாதிரி மாடல்ல இடம் இது ஜோடி இதெல்லாம் இவ்வளவு பேருக்கு வேண்டாங்குது ஒரு படி வேணும் இருக்கடே இது ஒரு படி இது முக்கா படி ஒரு படில வேண்டாம் இது மாதிரி சின்னதா இந்த இதுலயே சின்னதா சின்னது இல்ல ஓல இருக்கு பாருங்க இங்க இருக்கு அந்த ஓல அதெல்லாம் பெருசு இல்ல இந்த குண்டுக்கு அந்த குண்டுக்கு அந்த இருக்கு அத எடுங்க இதா இதா ரொம்ப சின்னதா இப்ப இது நான் தான் நீங்க இந்த எடுங்க நீங்க நிறைய அள்ளி போட்டுருந்தா இதெல்லாம் பாத்து அம்மா 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 இப்ப போட்டு மாட்டி போடுறாங்க நான் தான் வாங்க 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 சைக்கிள் வரும்போது அதான் தேவலாம் கொஞ்சம் வேற இல்லையா வேற இல்ல அப்புறம் இல்லதான் முதல்ல எடுத்துட்டு போவாங்க அதுவும் முதல்ல கேட்கும் போதே எடுத்து கொடுத்துருவாங்க எவ்வளோதான் உள்ள போடுங்க இப்போ இது மீன் குண்டா இருக்காயா மீன் குழம்பு குண்டா மீன் குழம்பு உள்ள நீங்க கொடுத்தது ஓட்டையா பெட்டியா இதோ இருக்கா அந்த பானை அந்த அந்தால அதை எடுங்க இது இண்டோரியம் பானை ஒரு பானை இருக்கு ஒரு பானை இருக்கு இது மாதிரி இருந்தா கூட போதும் இது போதும் இது போதும் இது போதும் இதோட ஜோடி வாங்கிட்டேன் அது இல்லையே ஜோடி ஜோடி அது ஒண்ணு தனியா வாங்கிடுச்சு அதான் சில்வர்னா தான் விடணும் அலுமினியத்தில் விடக்கூடாது சில்வரில் ஒன்று அலுமினியம் ஒன்று இருக்கக்கூடாது இருந்தால் ரெண்டும் சில்வர் இருக்கணும் எல்லாம் அலுமினியம் இல்லை இதை சொல்கிறேன் சில்வரா இது எல்லாம் மொத்த மொத்தமா கொண்டாந்தீங்கன்னா என்ன பண்றது எப்போ வரீங்க நாளைக்கு வருவீங்களா இன்னெல்லாம் பொங்கல் கழிச்சுதான் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு ஒரு நாள் இருக்கு எப்படி பானையே சரியில்லாம வச்சுக்கிறீங்களா என்ன பண்றது பானை ஒண்ணு மாறி மாறி எடுத்துக்கோங்க தட்டு நல்லா இருக்கு பானை ஒளிஞ்சு என்ன செய்யலாம் இட்லி பானை தருவீங்களா இட்லி பானை வேணா வச்சிருங்க பொங்கல் கழிச்ச உடனே கொண்டு வரேன் பானை மட்டும் வேணும் இட்லி பானை நல்லா இருக்கு தட்டுவோம் தட்டு எல்லாம் வச்சு எல்லாத்தையுமே போடுறியா போட்டுட்டு இட்லி பானையே வாங்க இருந்தாங்க இட்லி பானை கொடுத்துருமா 24 உள்ளே இப்போ வேணா அது சரி எனக்கு மீன் குண்டாங்க கொடுங்க இதையும் கொடுங்க இட்லி பானையும் கொடுங்க எவ்வளோ வேணும் பார்ப்போம் இதை எடுத்துகிட்டு வர மீன் குண்டாங்க பெருசுலேயே கொடுங்க எங்கள் சாணம்லாம் பெரிய சாணம் நீங்கள் நின்றுட்டீங்க கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் போக வேண்டியதுன்னா பாருக்கா ஓட்டையா போயிடுது உங்கள்கிட்ட வாங்குறதுதான் ஏன் இப்படி போகுது நான் கடைசியில் நான் அடுப்புலையும் வைக்க மாட்டேங்கிறேன் கேஸு தான் எப்படி தான் போகுதுன்னு தெரியல இப்போ இது மாதிரி சட்டிலாம் எப்படியும் ஒரு 10 வருஷமா இருக்க வேண்டாம் எங்க வருது எங்க நீங்க வருது 10 வருஷம் வருது நான் கொடுக்கேன் நான் தான் தயாரிச்சு கொண்டு வரேன் மூடி மூடியா இருக்கு உங்க இடத்துல நாங்க வாங்குறோம் சரி நான் கம்பெனில எல்லாம் வாங்கிட்டு வரேன் நானா தயார் பண்ணி கொண்டு வரேன் இல்ல இல்ல நீங்க ஆனா ஒரு புடவை ஒரு இட்லி பானை 30 வருஷம் வச்சிருப்பாங்க அங்க எப்படி தான் வச்சிருக்காங்க எந்த கல்லு அந்த கரண்டோட தான் வாங்கிக்கணும் கரண்ட் இருந்தா வாங்கிக்கணும் மூடி மூடிதான் இல்ல என்ன மூடி இல்லங்கறாங்களா யா மூடியோட வாங்கிட்டு மூடி எல்லாத்துக்கும் நம்ம கொண்டு வரலாம் மூடி கொண்டு வர முடியுமா குண்டாங்க மூடி இல்லாம சோறு குழம்புலாம் எப்படி வைப்பாங்க வீட்ல இருக்க மூடி வச்சு மூடி கொண்டு சின்னதா இட்லி பானை எடுத்து வரீங்களா பொங்கல் இட்லி பானை கொடுங்க எத்தனை மூடி வேணும் அந்த அந்த அந்த
அப்புறம் பானை நல்லா இருக்குனே அப்புறம் போட்டு மாற்றிடுமா? அசுவடி இது. நான் பானை வாங்கணுன்னாக்கா பானை இல்லாத வீட்டு ஐயா கிட்டலாம் வாங்குவாங்க. 22 போதுமா? 22 அது 22 கிலோ. இது எத்தனை கிலோ இருக்கு? 24 இருக்கும். இந்த லாஸ்ட்ல இருக்கு 24 தான். எத்தனை இருக்கு? 3 இருக்கா? சரி, என்ன வேணும்? அவனை கீழே இறக்கி விட்டு தானத்தை பாரு. குண்டு வேணுமா? அது 200 ரூபா வருது. இது விலை கூடுது. இந்த இது எடுத்துக்கோ, இதெல்லாம் விலை கம்மி. இதெல்லாம் விலை கம்மி. இதெல்லாம் 170 ரூபா. இதுக்கு எதுக்கும் பாருங்க, இதுக்கு எதுக்கும் பாருங்க எப்படி இருக்கு. பானையா லேசா இருக்கு. பானை பாரு, மூடிய எல்லாத்தையும் காட்டி எடுத்துச்சா பாரு, மூடி அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான் பாரு வெயிட் வரும். உங்களுக்கு எல்லாம் மூடில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போட்டால் தான் வெயிட் தெரியும். பானையை மட்டும் எடுத்தீங்கன்னா எப்படி வெயிட் தெரியும்? என்ன வேணும்? சின்னதா இல்லையே. சக்கரை பொட்டியில் வெள்ளை சோறு அது எப்படினாலும் செய்யலாம். அதாவது சில வீட்டில் சக்கரை பொங்கல் நல்லா சாப்பிடுதாலும் இருக்கு, சில வீட்டில் சும்மா சும்மா சாத்திரத்துக்கு சாப்பிடுதாலும் இருக்கு. நீ இப்படி செஞ்சுக்கலன்னா அப்படி செஞ்சு இதில் சக்கரை சோறு அதில் வெள்ளை சோறு செய்யலாம். பானையை வந்து நம்ம வந்து இதுன்னு பண்ணி வச்சுக்கணும். சக்கரை பொங்கலுக்கும் வெள்ளை பொங்கலுக்கும் பானையை மாற்றி வைக்குவோம்ல, அந்த மாரி பானையை மாற்றி வச்சுக்கிட்டு பொங்கலை விட்டுட்டு அந்த பானையை தூக்கி அலம்பி போடு. வர வருஷத்துக்கு அடுப்பாங்க எத்தனை நேரம் பொங்க விட போகிறா? அடிச்சுக்கு 400 ரூபா போக தேடிட்டு எப்படி வெயிட் வரும் உங்களுக்கு? இதை மட்டும் தூக்குனீங்கன்னா வெயிட் தெரியுமா? இதெல்லாம் சேர்த்து வெயிட் தெரியும். பத்தெல்லாம் கிடக்கல கொஞ்சம் போட்டுட்டு வாங்கிக்குவாங்க. கீழே இருக்கு பாருங்க, கீழே இருக்கு. நீங்க எந்த தெரியுது எல்லாரும் இருக்கும் சமைக்கல. ஐயா இந்த சைடுல இந்த பாருங்க, இந்த சைடுல இருக்கு. இதோ பாருங்க, இதா இது அது ஜோடியா வரும். வந்து 160, அது வந்து ஒரு 200, 160 90 ரூபா போயிட்டு 100 ரூபா இல்லை 90 ரூபா போயிட்டு. அது எடுத்ததே வந்து கூட்டத்தில் சாமான் வாங்கக்கூடாது. கூட்டத்திலே சாமான் வாங்கக்கூடாது. இப்போ எப்படி உங்களுக்கு எதுலையாவது ஒன்று இதில் செய்யணும் இல்லை அதில் செய்யணும், அவளை பற்றி ஒன்று இருக்குது. சீக்கிரம் முடியும், அடுத்த மழை வரப்போகுது, தூர ஆரம்பிச்சிட்டு. நான் தான் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு முதல்ல நான் இப்போ எப்போ கேட்கும் போதே எடுத்து கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட வாங்கிட்டு
இந்த பானை நமக்கு முதல் எடுத்து ஊற்றின இது எதுவும் ஜோடின்னு சொன்னேன். இதோட ஜோடினா இதுக்குன்னா ஜோடி இருக்கு. இதோட சின்னது இல்லை, அந்த மாதிரி மாடல் இல்லை. இது ரெண்டு மூணு ஜோடி ஆகும். அது சின்னதாக அதான் இது ரெண்டும் ஜோடியாக வருங்க. இது சின்னதாக இருக்கு. அதெல்லாம் சில்வர் தானே எல்லாம். அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஆமாம். ஆனால் 2 சில்வர் தானே. இது ஓட்டே போட்டுங்க. அது மாதிரி குண்டா இல்லையே, இது மாதிரி குண்டா இல்லை. வச்சுங்க. ஆ இந்த குண்டா ஒன்று இது ஒன்று என்ன பெருசா இல்லைங்களா? அது மாதிரி இல்லை இப்போ. அது மாதிரி உங்களோட தானே வாங்கினது. நின்றுடா. அது கொஞ்சம் கழுவிட்டு வச்சிங்கன்னா எடை போடலாம். அது கிலோ நிறைய ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்கு. அந்த இரும்பு எடுங்க. அதான் ஃபுல்லாக எல்லாமே அப்படியே எடுத்துருக்காங்க. நஜத்தை தானே சொல்றாங்க. மண்ணு நிறைய இருக்கு. ஒரு 1/4 கிலோ கழிச்சு. அதுதான் கழிட்டு வாங்க. சரி, இது இந்த இது குடி இருக்கு, அதெல்லாம் சேர்த்து 1/2 கிலோ கழிச்சு இதெல்லாம் கழிக்கணும்ல. கழுவி எடுத்துருந்தா அப்படியே 1 கிராம் தான் கணக்கு போட்டுக்கலாம். சரி கொண்டாங்க, நான் கழுவி எடுத்துட்டு வரேன். இன்னொரு குண்டா தூர ஆரம்பிச்சிட்டு சீக்கிரம் எவ்வளவு வருது? வாங்க எடுத்துட்டு வாங்க. மழை தூர ஆரம்பிச்சிட்டு ரேட்டு போட்டுறீங்களா? அந்த அவங்கள அனுப்பி விடுங்க. இல்லைன்னா இந்த நிற்கிறாங்க பாருங்க. இதோட பெருசாவா? இதோட சின்னது இல்லை. அதான் நான் உங்கள்கிட்ட முதலே சொன்னேன் இல்லைன்னு. ஒரு ரூபா இருக்குங்கிறான். என்ன டூருன்னா மறுபடியும் இதா இருக்கான். அங்கே நிற்கிறான். காலவழி மூணு மறுபடியும் நான் நிற்க கிடந்தான். காலவழி மானம் 2 இடத்துலையும் 2 இடத்துல. எந்தெந்த ஊர்ல? ஒன்று இலங்கை கிட்டா, ஒன்று நடுப்பு. நான் கொண்டு வந்துருப்பேன். ஐயா செல்லுலே பார்த்துட்டு சொல்கிறானுவோ இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல நிற்குதுன்னு இப்படி காட்டுறானுங்கிறனால. இப்போ டீகலில் உட்காந்து காலையில் போனோன்னா காடை பயிலும் பார்க்குறானு வந்து எல்லாம் செல்லில் காட்டுறான். புயல் மையம் கொண்டு நிற்கிது, இப்படி தான் இருக்குங்கிறானு. புடவைனா உங்களுக்கு 60 ரூபா. இப்படி சொல்லமா? அது எடுக்கல. சில்வர் 1 கிலோ எடுத்தா தான் 30-35 ரூபா. அது ஒன்றுலாம் சேர்த்து போடலாம். ஒரு புடவை இருக்கா, ஒரு செட்டா 2 புடவை 60 ரூபா. 60 ரூபா போக பிறகு ஒரு 70 ரூபா வரும். சின்னதா இல்ல வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். சரி, உள்ள இருக்கான்னு பார்த்தோம்.
இருக்கு? 2 கிலோ 700 இடம்னு சொல்றேன். சீவர்லாம் உள்ள இருக்கு. துணி வரைக்கும் உள்ள. சரி பானை நல்லா பண்ணியா இப்படி துணி வரைக்கும் வச்சிருக்கியா? ஓட்டையா? துணி எடுத்து எடுத்து அதில் போடு, அங்கே எடுத்து போடு. இங்கே நம்ம தெருவில் இருக்க ஜாமான் எல்லாம் நான் கொடுத்துட்றேன். அப்புறம் அதையும் வச்சு என்ன பண்ண போறாங்க? கரெக்டாக 2.5 400 ரூபாய்க்கு இருக்கு. என்னது? அலுமினியம். அலுமினியம் 400 ரூபாய்க்கு இருக்கா? பானை எவ்வளவு? ஆனால் இப்போ அந்த 2 பானையும் பெரிய பானை. சிறுவரும் போடுறியா? சிறுவர் சில்வர் போடல. இன்னும் நடம் வந்தால் கொடுத்துட்டு வாங்கிக்கோ. இது 400 ரூபாய்க்கு தான் இருக்கா இவ்வளவு? 550 ரூபா. 550 ரூபாயா? அது முதல் எடுத்தது 400 ரூபா சொன்னேன். இப்போ இது வந்து 150 ரூபா. என்ன 550 ரூபா? அதெல்லாம் 50 ரூபா தான் அது தனியாக கொடுங்க. அப்பதான் அது இடம் வச்சு வச்சுல அது கிடையாது. அதான் இவ்வளோ பாத்திரம் கொடுத்துருக்கேன். இந்த காசு கேட்குறீங்க மேலே. இது வந்து இப்போ முதல் உள்ளதுக்கு இது இப்போ என்ன முதல் உள்ளதுக்கு நான் என்ன 2 படியை பொங்குற மாதிரி எடுத்துருக்கேன். எடுத்து நானா வேண்டாங்க. தட்டுலாம் இருக்குக்கா. ஏடா ஓடிக்கிட்டு இருக்கே தூக்குறீங்க. எப்படி ஓடும்? ஓடிட்டே தான் இருக்கும் போது. எங்கே ஓடுது? எங்கே ஓடுது சொல்லுங்க. ஓடுதா? இந்தாங்க இதையும் வச்சுங்கல்ல 50 ரூபா காசும் கேட்காதீங்க. ஆ அதை வச்சுக்கோங்க. இல்ல இல்ல இல்லை இல்லை அதை வச்சுக்கோங்க. அதை இல்ல இல்ல வச்சுங்க. அதை வச்சுக்கோங்க. வாங்குறீங்களா? அது 10 ரூபாய் கூட இருக்காது. 1 கிலோவே 35 ரூபா. இதை கொண்டு போய் நான் 200 ரூபா கூட இருக்காது. அதை வச்சிருங்க. காசு கொடுங்க. எவ்வளவு? எவ்வளோ இருந்துச்சேடா? 4.25 கிலோவா? 4,200 அது கழிச்சிக்கங்க. அதான் அது கைப்பிடி. அது மண் இருக்கு. ஐயா பாத்துப்பாங்க. இது யாரு உங்க ஐட்டமா? அது யாரு? அது அவங்க தனியா. அவங்க வச்சிருக்காங்கன்னு போடல. இது எவ்வளவு இருந்துச்சு? என்ன அது போடலையா? 2 கிலோ. இது 1 கிலோ இருந்தா 35 ரூபா. 200 ரூபா கூட இருக்காது. இது முதல்ல போட்டாச்சு. 2.5 கிலோ இருக்கு. அதை வைங்க. ஆண்டு வைங்க. அதை மொத்தம் 3.25 3.25க்கு 4க்கு 600. அதுக்கு வந்து ஒரு 120 620 680 ஈரா ஐயா கணக்கு பார்க்கறாங்க. 680. இப்போ மொத்தம் பழசு வந்து 700 ரூபாய்க்கு இருக்கு. இதுவும் அது இருந்தாலும் வேணும். இது ஒரு 650. இது ஒரு 250. 650 250 700 800 900. இல்லையா? 700 ரூபா போட்டாச்சா? 900. இன்னும் ஒரு 200 ரூபா காசு வேணும். தெரியலங்க. எப்பலாம் லேட்டா வச்சிருக்கேன்னு சொன்னாங்களா உங்க மாமா? தெரியலங்கறாங்க இவங்க அபியப்பா. இந்த மேலே 200 ரூபா. வாங்கக்கா. எங்க நிக்கிறீங்க? சரிங்க. சரி வைங்க, கூப்பிட்றேன். ஜாமான் வாங்கிட்டு இருக்கேன். குண்டா ஒன்று கொடுங்க. இந்த குண்டா ஒன்று பாருங்க. பொங்குக்கு குழம்பு வச்சுருக்குங்க. சாமம்லாம் வெயிட்டே இல்லை. என் சாமம்லாம் எவ்வளவு கல்லா? உங்கள்கிட்ட வாங்கின சாமான் தான். கல்லுகள்லாம் இருக்கு. இல்லை இது வெயிட் தான். இதில் எது வேணும் பாருங்க. அந்த மாதிரி குண்டா வேணாம். அந்த குண்டா மாதிரி அடுத்த அது உள்ள இருக்கா? தூக்குங்க. இருக்குலாமா? இப்போ உள்ள இருக்குது. அதுக்கு ஒரு 200. இதுக்கு வந்து ஒரு 275. மொத்தம் 575 ரூபா. அது போக 575 475 ரூபா.
இது எவ்வளோ இந்த குண்டா? 275. அதுக்கு வந்து ஜாமான் பூவா இதுக்கு ஒரு 200, இதுக்கு வந்து ஒரு 250. 200 250 450 ரூபா மேலே. நியாயமாக தான் சொல்லுவேன். வாங்கி திருப்பி உங்கள்கிட்ட தான் கொடுக்குறோம். ஏன்டா திருப்பி உடனே வந்துருமா? வழங்கிட்டு தானே வருது. அப்படி கொடுக்கும்போது நான் உங்கள்கிட்ட கூடுதலாக சொல்லிடுவேன். மேலே 450 ரூபா அப்போவே எடுத்துவாங்க ஒன்று ஒன்றா முடிக்கிறதுக்கு. இவ்வளவு சாமான் வாங்குறமே என்ன கொடுக்குறீங்க? என்ன கொடுக்குறேன் நான்? என்ன நானா கம்பெனி வச்சிருக்கேன்? சரி, இது வந்து பத்தாது. நான் என்ன கம்பெனி வச்சிருக்கேன்? பத்தாது. வேற இல்ல, எல்லாம் கலக்கையா குடுத்து வந்துட்டீங்க. நீங்க உங்களை நான் பார்க்கல, இல்லைன்னா இங்கே நான் பிடிச்சி போட்டிருப்பேன். அதான் இருந்துச்சா நான் முதல்ல கொடுத்துட்டு போனேன். ஏன் மேலே வச்சுக்கிட்டு எடுத்தவங்க 450 ரூபா எடுத்துவாங்க. வேற நீங்கள் உங்கள் ஜாமான் எடுங்க. இதுக்கு மூடி போடுற மாதிரி குண்டா இருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஜெயிக்கல இல்லை. ஃபுல்லாக சில்வர் தானே? அலுமினியம் இருக்கா? ஃபுல்லாக சில்வர் தான். எல்லாம் சில்வர் தானே? அப்போ கொட்டி வேறு அலுமினியம் இருக்கா உள்ள? இல்லை இல்லை, சில்வர் தானே. சில்வர் பித்தளை சில்வர் தான். அது போட்டுமா? அது 2 3 இது மட்டும் இரும்பு சட்டி. இரும்பு தான். அலுமினியம் வாங்கினீங்களா? அதான் ஒரு வரவே இல்லை. 100 ரூபான்னு வாங்கினீங்களா? 100 ரூபான்னு. அது எப்படி 100 ரூபாய்க்கு தர முடியுமா நீங்கள் நினைக்கணும். ஐயா 200 300 ரூபாய்க்கு பொருளை 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே நினச்சி வாங்கிட்டீங்க. ஆ நானே எனக்கு லேட் ஆகுது. நீ என்ன சொல்றியா? கிடைக்கலாமா? மேலே இருக்க அப்புறம் என்ன எடுக்க முடியாது. பாரு அந்த குண்டான பாரு. அடுப்புல வச்சா எடுத்துக்கலாம். வேட்டி புடவையெல்லாம் கொடுத்தாங்களே எங்க ஏதாவது போட்டுட்டு வாங்குதுங்களா? குண்டை குண்டை வாங்குங்க. அதை விட இது விட அது நல்ல ஒட்டியாக அங்கே வச்சுக்கிறேன் 4 புடவை, ஒரு செடி வேறு 5 புடவை இருக்கு. அப்படியே கட்டு குறையாம இருக்கு. வரமாட்டாங்க, அந்த தெருவுக்கே வரமாட்டாங்க. தெருவுக்கு நிறைய கிடக்கு சாமான் எல்லாம். அப்படி அதுக்கு மூட்டு இல்லாம வச்சுக்கிட்டு கிடைக்கிறீங்களா? அதில் தாராளமாக வச்சுக்கோமா. அச்சா இதாச்சா அதில் தாராளமாக இருக்கும். 4 200
இட்லி முடி மாதிரி இருக்கா என்கிட்ட இருக்கு இருக்குல்ல ஐயா போலாமா? இது வேண்டாம்ல? சரி 450 ரூபா எடுத்துவாங்க. பாறைம்னா நான் என்ன 35 ரூபா. அப்படி இருக்கட்டும். இது ஒரு 5.25. அது வந்து 4 அது 4 3 7 8 கிலோவுக்கு ஒரு 200 குறையுது. 8 கிலோவுக்கு அது எத்தனை கிலோ இருந்தது? இது வந்து 4 கிலோ. 4 250. 4 அதான் 4 250. இது இது வந்து எத்தனை இருந்துச்சு? 4 5 400 என்னமோ இருக்கு. அஞ்சு அது 4 5 4 9 9 முக்கால். அப்போ இது 600 9 முக்கால். எது இதை சேர்த்து தான்? ஆமாம் அதை சேர்த்து தான் 9 முக்கால். இரும்பு ஒரு அலுமினியம். ஒரு 600 கட்டம் ஏலாச்சு உனக்கு மொத்தம் 10 9 முக்கால் தானே? 10 கிலோ கணக்கு வச்சுக்கிட்டா 10 கிலோ 350 ரூபா. என்ன சொன்னாங்க? எத்தனை முடியுது? லூஸாக இருக்குக்கா. போட்டு பாருங்க. ரொம்பவும் டைட்டாக தான் பிடுங்க முடியாது. அதையும் பார்த்துக்கோங்க. டைட் பண்ணிக்கலாம். ஆவியெல்லாம் வெளியில் போயிடும். வேகாது சீக்கிரம். லூஸாக இருக்குது. நானே இப்போ தான் போய் எடுத்து பார்க்குறேன். 22 அகலம் கொஞ்சம் தட்டிக்கிட்டு அகலமா அழகாக கொடுப்பாங்க. ரொம்பவும் டைட்டாக தான் பிடுங்க முடியாது. அதையும் பார்த்துக்கோங்க. தட்டி கொடுங்க. சொன்னாங்க உங்கள் மனை ரெண்டு தட்டி ஒன்றா அது இதுக்கு சேராது. இது வந்து 24 பிரியாணிங்க. 22 இதில் வச்சு கொடுத்துங்க. அப்படி அப்படி அப்படி. ஆமாம் ஐயா தான் தர்றாங்க. இதுக்கு மூடி இல்லைங்களா? அதுக்கு மூடி இல்லை. என்னங்க போங்க. சாமான் இவங்கள்ட்ட தான் வாங்குறது, இவங்கள்ட்ட தான் போடுறது. ஆமாம் யாரும் வந்து கேட்டாலும் போடுறது இல்லை. கொண்டு வாங்கிட்டு எடுத்து வச்சது. அவங்க வரட்டும், அவங்க வரட்டும்.
என்னம்மா என்ன சொல்கிற கேஸுக்கு கேஸில் வச்சா இது அவ்வளவு இதுக்கு மேலே டைட்டாக வேண்டாம். சரி விடுங்க. ஒரு குழிக்கரண்டி ஒன்று கொடுங்க சின்னதா. குழம்பு கரண்டி. இப்போ பொங்கலுக்கு இப்போ கரண்டியும் நிறையா கிடக்கு, அதெல்லாம் கிடையாது. நல்லா மாடெல்லாம் கொடுங்க. குழம்பு கரண்டி மாடல் இந்த நல்ல கரண்டியாக தான் கொடுத்துருங்க. சின்னதாக வேணுமா? மாடலை கொடுங்க. என் பேத்தி கேட்குது கொடுங்க மாடலை. மாமா 2026 50 40 இது 50, அது 50. இது 50 அது 10 500 கரண்டி வேற பிடிச்சிருக்கீங்களா? கூட போனா என்ன? கூட போனா கொடுத்த போடுனா அப்படியே என் பொண்ணுதா ஒன்று அவன்தா சரி போதும். வந்துதான் சார் அவன் அது 650 கேளுங்க. 600 தான் அது. கேளுங்க எவ்வளோ நான் சொன்னோம்னு. இது 600, அது 650. 650க்கு 300 350 ரூபா போயிட்டு இன்னும் வந்து 350 100 250. இது மூடி இல்லைங்க. அதான் பாப்பா அக்கா ஏற சொல்லிடு. சரி முடிஞ்சதை பங்கிடு பண்ணா நீ ஏன் நின்றுட்டு இருக்க? முடிட்டோம். அது முடிஞ்சிட்டு காசு பித்தளை போனோன்னா 2400 ரூபா வேணும். எடுத்து ஒன்றா வச்சு பொங்க விடுங்க. இதுக்கு பித்தளை பானை பெருசா இருக்குன்னு தான் நான் இப்போ எல்லா வீட்லையும் இருக்கும். 2 படி பானை 3 படி பானை இருக்கு. பெரிய பெரிய பானையா இருக்கு. நிறைய இருக்கு. ஐயா அன்னூர் வாங்க ஐயா. இங்க கிட்ட தானே அன்னூர். அன்னியூரா? அன்னியூர்ல யார் இருக்கா? முகம் இருக்கா? அங்கதான் இருக்கா? கல்லு இருக்குங்களா பின்னாடி? அந்த 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 ஆத்தங்கரை ஓரம் தான் இருக்கா? மூணாறு ஊருக்குள்ள 3 ஊரா? அங்க நான் ஒரு விஷயம் கல்லு மரம் கட்டினேன், பாத்தீங்களா? வந்தீங்களா? கருவேலி தான். அப்படியே இது மதகழு தெருவு, அந்த அன்னூர் தெருவு. அதான் அதான் அது 2 தெருவு. இந்த பக்கம் ஒரு தெருவு, ஆத்தாங்கல்ல ஒரு தெருவு. அதுல மறையணும் கல்லுக்கு. அந்த ஐயர் சாமிக்கு மறையணும். ஐயர் சாமிக்கு ஏறினீங்களா? பறந்து போயிடும். ஐயர் சாமிக்கு ஏறினாங்க வீடு வர்றது. வச்சிருக்கோம் மூடி. உங்க ஆள் வரல? ஒருத்தரும் வரல. அதான் நீங்க வாங்க. எங்க ஓட்டி வாங்க, நிறைய கிடக்கு ஜாமான். நேரம் போயிட வேண்டியதான். உங்களுக்கு மீறி போனாலும் வாங்க. அதான் டைம் ஆயிட்டு. மணி 2 மணி ஆயிட்டு. மணி 2 இருக்குமாப்பா? 2 ஆக போகுது. நேர போய் அந்த இருக்காது 2 ஆகும். இதுல உள்ளுக்குடி போனா கூட கட்ட மாட்டாங்களோன்னு அடிக்கும். கார்ல தானே போறீங்க. அங்க இந்த ரோடுலாம் நல்லா இருக்கு. இதுல அங்க துக்காச்சி இது கூவூருக்கு கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி ஒரு ரோடு போதாரு. அதுல போய் போனதான் வேற அங்க கும்போடு போகணுமா? கும்போணம் இல்லை, அங்க என் பொண்ணு வீட்டுக்கு வரிசை விட்டுட்டு போகணும். அப்போ போய் வரிசை வைக்கிறதுக்கு அதுக்கு நான் முதல் நாள் போயிடுவேன். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இது பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவன் பையனுக்கு பாத்திரமெல்லாம் இல்ல வைக்க பாருங்க. வேலை முடியணும்ல. இப்போ 2ம் தீராம இருக்கு. அப்புறம் வந்து ரொம்ப எடுத்து வச்சுட்டா வேலை கூட குறைச்சு சொன்னா சாமான கொடுன்னு சொன்னா இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? காசு வச்சுட்டு போகல பார்க்க. பாருங்க பாருங்க, அதுவும் சோதனைக்கு மழை வேற விரட்டிட்டு வருது.
அதுக்குள்ள ஆனா ரோட்ல 3-4 வீடு தான் இருக்கும் அந்த பக்கம். 5 வீடு இருக்கு. ஆ 5 அங்க வண்டியை கூட அங்க போட்டு தான் மறையாற போவேன். நல்லா போகலாம் அப்போ. அப்படியே போய் அங்க மணியாங்குடி வண்டி வருது. அப்படியே போய் மணி ஓடி போறோம்ல, அவ்வளவுதான் அந்த இறங்குற பாதை தான். வண்டி வருது. சாக்கு இருக்கா? வேற சாக்கு இருக்கு. சாக்குல சாக்குல கட்டி கூட இப்படி வச்சிடலாம். இது தூக்கி அங்க முன்னால போட்டிட்டீங்கன்னா சாக்குல கட்டி உள்ள தள்ளி கொஞ்சம் சாக்குல வச்சு